ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெசன் வந்து கத்துக்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்டி அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஆல்ரெடி பழைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இத பத்தி அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸா இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோவா இருக்கும். பிளஸ் டிஸ்க்ளைமரும் உங்களுக்கு நான் இந்த வீடியோலயே குடுத்துருவேன். அதாவது இது எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணக்கூடாது, எப்போ அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். பிளைண்டா நீங்க வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல இருக்கும். ஸோ அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபன்னட் அக்கவுண்ட்ல யார் யார் பாஸ் பண்ணாங்கன்ற நேம்ஸ மட்டும் நான் ஃபாஸ்ட்டா படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ராஜேஷ் ப்ரோ கங்ராட்ஸ் அண்ட் ஹரீஸ்வரன் ப்ரோ கங்ராட்ஸ். ஸோ ஜூன் மந்தோட கிவ் அவே வின்னர்ஸ் அதாவது நம்ம டிஸ்கார்ட்ல எவ்ரி மந்த் கிவ் அவே வின்னர் அதாவது கிவ் அவே நடக்கும் ஃபன்னட் அக்கவுண்ட்ஸ்க்கு. ஸோ அதில வந்து கோகுல் அண்ட் ஹேல் 2 பேருமே வந்து கிவ் அவே வின் பண்ணியிருந்தாங்க. கங்ராட்ஸ் ப்ரோ போத் ஆஃப் யூ. அண்ட் சிவா கங்ராட்ஸ் ப்ரோ அண்ட் முருகன் ப்ரோ கங்ராட்ஸ் அண்ட் கர்ணன் ப்ரோ கங்ராட்ஸ் அண்ட் சிவா எம் கங்ராட்ஸ் ப்ரோ எபெக்ஸ் ட்ரேடிங்ல ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிரபா வந்து ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ கைஸ் நம்மளோட ஜூலை பேட்சோட என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் சிஐஎஸ்டினா என்ன? அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. இதுக்கு அர்த்தம் என்ன? எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து 2 சைடு தான் டெலிவரி ஆகும். ஒண்ணு பை சைடு, இன்னொன்னு செல் சைடு. அப்போ ஒரு மார்க்கெட் வந்து எப்போ கடைசியா பை சைட்ல இருந்து செல் சைடுக்கு டெலிவரி ஆனா, செல் சைட்ல இருந்து எப்போ பை சைடுக்கு டெலிவரி ஆனா, அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு ரிவர்சல் சிக்னல் தான் சிஐஎஸ்டி. லைக் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பை சைட்ல இருந்து இப்போ இங்க செல்க்கு போயிருக்கான்ல. நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து டிரா பண்ணும்போது, நல்லா ஃபர்ஸ்ட் இத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா இதோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லோ, ஹை. நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்? இந்த ஹைய கிரியேட் பண்ண இந்த லோவ பிரேக் பண்ணா தான் எம்எஸ்எஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம வச்சிருப்போம். கரெக்ட்டா? ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக்கு. லைக் ஒரு கீ லெவல்ல தொட்டுச்சு. அப்ப ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்ட்டு. சேம் சினாரியோஸ் தான். இதுல பெருசா ஸ்விங்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓப்பனிங் பிரைஸ தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறமா நான் என்ட்ரி மாடல்ஸோட நான் வந்து மெர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கீ லெவல். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ லெவல். ஸோ இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுது. இப்போ இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி சீரியஸ் ஆஃப் பை இன் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடம் இது. அதாவது இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் சினாரியோஸ் இந்த ஸ்விங் லோ கீழ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் உடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். கரெக்ட்டா? ஆனா, இதே இதுதான் கனெக்ட் பண்ணும்போது ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, சீரியஸ் ஆஃப் பை இன் கேண்டில் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி பை இன்க்கான சீரியஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பை இன் கேண்டில் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் இங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லல. பிகாஸ் இங்க பையின்க்கு அப்புறம் செல்லிங் நடந்திருக்கு. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க செல்லிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பையின் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகல. இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. புரியுதா? ஸோ சீரியஸ் ஆஃப் பையிங் கேண்டில் இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்டார்ட் ஆன பையிங் கேண்டில் இதானே. அப்போ ஒரு பை கேண்டில்னா, அதோட ஓப்பனிங் பிரைஸ் எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும். கரெக்ட்டா? அதோட ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். அதோட ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஓப்பனிங் பிரைஸ்க்கு கீழ கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான்னா, நல்லா கேளுங்க. நம்ம கீ லெவல்ல டேப் பண்ணதுக்கு அப்புறமா, லைக் நான் கீ லெவல்ன்னு சொல்றது வந்து, இப்போதைக்கு நான் இந்த ஹோல்ட் ஐய சொல்றேன். ஒரு லிக்விடிட்டி ஏரியாவ சொல்றேன். அந்த மாரி வந்து நீங்க ஒரு ஐஆர்ஆர்ல சொல்லலாம். ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப சொல்லலாம். நீங்க எங்கெல்லாம் ரிவர்சல்ன்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒரு கீ லெவல் தான். ஓகேங்களா? ஸோ எந்தாச்சும் என்ன அரேஸ் வேணாலும் இருக்கட்டும். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி சீரியஸ் ஆஃப் பையிங் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடம் இதுதான். அப்போ ஒன்ஸ் இந்த பையிங் கேண்டில் ஓட ஓப்பனிங் பிரைஸ் எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும். கரெக்ட்டா? அந்த ஓப்பனிங் பிரைஸ்க்கு கீழ ஒன்ஸ் கேண்டில் க்ளோஷர் வச்சோனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் பிரைஸ்லயே பிரைஸ் வந்து டாக் ஆயிட்டு அக்ரெசிவா கீழ டெலிவரி பண்ணிருவான். அக்ரெசிவா கீழ டெலிவரி பண்ணிருவான். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். நீங்க மார்க்கெட்ல போய் பார்த்தாலும் தெரியும். சரி ப்ரோ அதுக்கு எம்எஸ்எஸ்ஸ யூஸ் பண்ணிட்டு போயிரலாமே! அப்படி கிடையாது. இப்போ எம்எஸ்எஸ்ல என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும் எம்எஸ்எஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைஸ்ல வைப்பீங்க. கரெக்ட்டா? ஹைஸ்ல வச்சுட்டு நீங்க வந்து டார்கெட் பண்ணுவீங்க. ஒரு ஏரியா வந்து டார்கெட் பண்ணுவீங்க. பட் நீங்க இத பர்ட்டிகுலரா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஓப்பனிங் பிரைஸ்ல என்ட்ரி போடும்போது, சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு எஃப்இஜிலயோ, அதுக்கப்புறமா ஒரு ஆர்டர் பிளாக்லயோ வந்து டாக் ஆக மாட்டான். பிரைஸ் வந்து ரொம்ப அக்ரஷன் காமிக்கும்போது, அவன் ஒரு அரேஸ்ல வந்து கீழ போணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. அக்ரஷனோட பிரைஸ் வந்து டெலிவரி ஆயிடும். புரியுதா? இப்ப இங்கேயும் பாருங்க.
ஒரு கீ லெவல் ஏரியா சேம். மார்க்கெட்ல இந்த கீ லெவல் ஏரியால வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுதோ, இல்ல எங்கேயோ ஏதோ எனி கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஏரியா, எனி கைண்ட் ஆஃப் கீ லெவல்ஸ். ஸோ அங்க வந்து நீங்க பை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் ஃப்ரேம் அலைன் பண்ணி, அதாவது சும்மா வந்து மார்க்கெட்ல சிஸ்டு குடுக்குதுன்னு என்ட்ரி எடுக்காம, இப்ப இது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட அரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரி பார்ப்போம்? 1 ஹவருக்குன்னா 5 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி பார்ப்போம். ஸோ இங்க என்ன நடக்குது? இந்த 1 ஹவரோட கீ லெவல்ல வந்து மார்க்கெட் டேப் ஆறாம். அப்ப ஒன்ஸ் கீ லெவல்ல டேப் ஆனோனே 5 மினிட்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்? சிஏஎஸ்டி இருக்கான்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கீ லெவல்ல டேப் பண்றதுக்கு முன்னாடி சீரிஸ் ஆஃப் செல்லிங் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடம் எது? இங்க தான். இங்க தானே ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல இங்க ஸ்டார்ட் ஆச்சா? ஏன் இங்க ஸ்டார்ட் ஆ ஸ்டா இங்க இங்க கிடையாதுன்னு சொல்றேன். பிகாஸ் செல்லிங்க்கு அப்புறம் பை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க செல்லிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த கீ லெவல்ல மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான். அப்போ செல் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் எங்க? இங்க தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த செல்லிங் கேண்டில் ஓப்பனிங் பிரைஸ்க்கு மேல கேண்டில் க்ளோஷர் வச்சதுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் பிரைஸ்லயே மார்க்கெட் வந்து டேக் ஆயிட்டு அக்ரெசிவா மேல வந்து போயிடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட என்ட்ரீஸ இங்க போட்டுட்டு, ஸ்டாப்ஸ் இந்த லோஸ்ல வச்சுட்டு, டார்கெட் வந்து நம்ம எந்த ஐஸ பண்ணணுமோ 1 to 2 ஹவர் வரைக்கும் யூ கேன் டார்கெட். புரியுதா? ஸோ இது வந்து கரெக்ட்டான ஏரியால, நம்ம பெர்ஃபெக்ட்டான ஒரு லெவல்ல இந்த நியூயார்க் செஷன்ல அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் லைக்லி நான் என்னோட என்ட்ரீஸ்ல எம்எஸ்எஸ்க்காகலாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு கிளியரான வியூ தெரியுது. ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான வியூ தெரியுதுன்னா, ஐ வில் ஆல்வேஸ் கோ வித் சிஸ்ட். ஓகேவா? ஏன்னா வந்து ப்ரோ எது கரெக்ட்டா ஒர்க் ஆகும்? சிஸ்ல என்ட்ரி ஆவறதா, ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி ஆவறதா, எஃப்இஜில என்ட்ரி ஆவறதா, இந்த மாரி மல்டிபிள் இல்லாம, சிஸ்து இருந்தா என்னோட என்ட்ரி அங்க கிளியரா இருக்கும். ஸோ அந்த மாரி நம்மளுக்கு ஒரு என்ட்ரி டைப் தான் இது. எம்எஸ்எஸ், எஃப்இஜி மாரி சிஐஎஸ்டியும் ஒரு என்ட்ரி டைப் தான். ஓகேவா? சரி. சிஸ்த பார்க்குறீங்கன்னா, இத ரேண்டமான ஏரியாஸ்ல சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா அங்க சிஸ்து நடந்திருக்கு, இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு, அதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. அ எப்படி சொல்றது? இந்த நோ வேர்ல என்டர் ஆகக்கூடாது. அது வந்து மெயின் பிரையாரிட்டியா வச்சுக்கோங்க. நான் சேம் அதே தான் சொல்றேன். இந்த எம்எஸ்எஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே தான். இங்க நார்மலா ஏதோ ஒரு எம்எஸ்எஸ்ஸ பார்க்குறீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆச்சுன்னு போடுறீங்க. எங்க இருக்கான் என்னன்னே தெரியாம வந்து என்ட்ரி பண்றீங்க. அந்த மாரி பண்ணவே கூடாது. எங்க ரிவர்சல பார்க்குறீங்களோ, பயாஸ ரீட் பண்ணதுக்கு அப்புறமா பயாஸ்க்கு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ பயாஸ் என்ன அப்டின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணணும். கீ லெவல்ல. சும்மா ரேண்டமான ஏரியாஸ்ல இங்க சிஸ்டு குடுத்துருக்கு. ஆ எல்லா இடத்துலயும் போயிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒர்க்கே ஆவாது. சுத்தமா வந்து எதுக்கு லேர்ன் பண்ணீங்கன்னே உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம போயிடும். ஒன்லி எங்க ஆன்டிசிபேட் பண்றீங்க, அந்த ஏரியாஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி இப்போ இங்கே ஒரு ரெஃபரன்ஸே பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஓல்டு லோவ லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேவா? இது பயாஸோடயுமே ஆட் பண்ணிக்கலாம் அத. நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப டாக் பண்ணிட்டு, என்ன பண்ணியிருக்கான்ட்டு பாருங்க. லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றான். இங்க இருக்கிற ரிலேட்டிவ் ஈக்குவல் லோவ ஃபேர் வேல்யூ கேப்ப டாக் பண்ணிட்டு, இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ண வந்தான்ல, அப்ப லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ண வந்தான்னா, கீழ தான் வந்திருக்கான். அப்ப செல் ஆயி தான் கீழ வரணும் ஸ்வீப் பண்றதுக்கு. செல்லிங் ஸ்டார்ட் ஆன இடம் எது? இங்கயா? இங்கயா? 1ஆ 2ஆ? இங்க தானே. பிகாஸ் ஒரு பையிங்க்கு அப்புறம் செல்லிங் இங்க நடந்திருக்குல்ல. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, செல்லிங் ஸ்டார்ட் ஆன இடம் இதுல. செல்லிங் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அதுக்கு மேல இந்த மாரி குளோஷர் வச்சதுக்கு அப்புறமா, அந்த ஓப்பனிங் பிரைஸ்லயே பிரைஸ் டாக் ஆயிட்டு மேல போறான் பாருங்க. அப்போ அன்னைக்கு டே எப்படி இருந்திருக்கும்? இப்ப நம்ம டெய்லியோட 1 ஹார வந்து அங்க 1 ஹார வந்து அங்க நீங்க மெர்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லில இருந்து அந்த 1 ஹவர்ல. அன்னைக்கு டே எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. வந்து அந்த ஓப்பனிங் பிரைஸ்ல வந்து டாக் பண்ணியிருக்கான். அப்ப இங்க இருந்தா ரிவர்சல் டெய்லில. பிளஸ் அந்த 1 ஹவர் எஃப்இஜில டாக் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாள் மண்டே ஹையஸ்ட் அப்படியே மேல போயிட்டான். ஓப்பனிங் கேப்ப கிரியேட் பண்ணிட்டு. தெரியுதா? இங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லோவ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்எஸ்க்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஃப்இஜில வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு என்ட்ரி தான். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் குடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி ஆயிருக்குங்க. இது வந்து தப்பான என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்டின்ட்டு நான் சொல்லல. இதுவும் ஒரு என்ட்ரி தான். ஆனா, இந்த என்ட்ரிய எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க தானே? எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு, இங்க நடந்த அதாவது போன ஃப்ரைடே நடந்த என்ட்ரிய, சிஎஸ்டிய வந்து பார்க்கலனா. இங்க 1 டேவோட சிஎஸ்ல டேப் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஹார்ல நம்மளுக்கு ஒரு பயாஸ பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல கூட என்ட்ரி ஆயிருக்கலாமே. இப்படி என்டர் ஆறவங்களும் இருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரைடே மிஸ் ஆன ட்ரேட் தானே. அப்போ பயாஸும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்போ சப்போஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, இத நீங்க ஸ்பாட் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துருக்கலாம்ல. அண்ட் ஆல்சோ பாருங்க இன்னொரு நெறைய கான்ஃபிடன்ஸ் சொல்றேன். ஓல்டு லோவ எடுத்திருக்கு. அந்த ஓல்டு லோவ எடுத்த ஏரியாலயே நம்மளுக்கு சிஆர்டியும் இருக்கு. அப்போ வரப்போற 3 கேண்டிலும் பை.
கரெக்ட்டா? பிளஸ் சிஐஎஸ்டியும் குடுத்துருக்கு. அந்த சிஐஎஸ்ல டேப் ஆயிட்டு மார்க்கெட் போயிட்டு இங்க இருக்கிற ஓல்டு லோவோட லிக்விடிட்டிய டியூஸ்டே ஓப்பன் ஆனோனே எடுத்துட்டான். சாரி மண்டே ஓப்பன் ஆனோனே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணோம், ஸ்ட்ரக்சர் உடையும், அதுக்கப்புறமா ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி போட்டு, இல்ல அங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போயிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் 2த்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? 2த்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ். இதான் நான் இங்க சொல்ல வரேன். இப்ப நம்ம இந்த பயாஸ பார்த்து இப்படி தான் யூஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. இதுல டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு ஒண்ணு கிடையாது. இந்த டைம் ஃப்ரேம்ல தான் வொர்க் ஆகும். பிரைஸஸ் ஃப்ராக்டல் தான். லோ டைம் ஃப்ரேம்ல நடக்கிறது தான் ஹையர் டைம் ஃப்ரேம் நடக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் நடக்கிறது தான் லோ டைம் ஃப்ரேம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இத நீங்க என்ன டைம் ஃப்ரேமோட யூஸ் பண்றீங்க, என்ன டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்றது இங்க ப்ராப்ளம் கிடையாது. அலைன் பண்ணி யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு என்னவோ அதோட லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடுற டைம் ஃப்ரேம்ல இத வந்து எடுக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம்ல தான் வொர்க் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே. இந்த ஏசியா மாடல் பார்ப்போம். ஏசியா மாடல் லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. அந்த ஏசியா மாடல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் பாருங்க. ஏசியா மாடல் 15 மினிட்ஸோட லோவ வந்து எடுத்திருக்கு. லாஸ்ட் வீடியோ பார்த்தா இருக்கும். இந்த ஏசியா மாடல் போயிட்டு பாருங்க. இதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ப்ரீவியஸ் ஃபுல் வீடியோ. லோ எடுத்திருக்கு. நம்ம ஆப்வியஸா 1 மினிட்டுக்கு போவோம். ஸோ 15 மினிட்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு பெர்ச். அப்போ இது வந்து ஒரு கீ லெவல். கரெக்ட்டா? இது வந்து ஒரு கீ லெவல். ஸோ இண்டிகேட்டர வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கீ லெவல். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. ஒன்ஸ் இந்த 15 மினிட்ஸோட லோவ மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணோனே, பிளஸ் ஸ்வீப் மட்டும் பண்ணல. இங்க இயர்லியா பையர்ஸ் உள்ள வந்து ஒரு டர்ட்டில் சூப்பும் நடந்திருக்கு. தெரியுதா? அந்த இந்த 15 மினிட்ஸ் லோவே ஒரு கீ லெவல். அங்கேயுமே லோஸ்ல இருக்க ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிருக்கான். கரெக்ட்டா? அப்போ இந்த லோவோட ஸ்டாப்ஸ் எங்க கலெக்ட் பண்ணான்? அப்போ இந்த லோவ ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி சீரிஸ் ஆஃப் செல்லிங் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடம் எது? இங்க தான். இங்க இருந்து தானே கலெக்ஷன் ஆஃப் செல்லிங் கேண்டில் வந்துச்சு. அப்போ இதோட ஓப்பனிங் பிரைஸ்க்கு மேல கேண்டில் குளோஷர் வச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி போட்டுட்டு, இந்த பிளாக்கோட லோ கீழ கூட நீங்க எஸ்எல் வச்சுட்டு 1 to 2 ஹவர் தாராளமா டார்கெட் பண்ணலாம். புரியுதா? எங்க யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு ரேண்டமான ஏரியாஸ்ல கிடையாது. எங்க இருக்கான், என்ன விஷயம்னே தெரியாம, சும்மா சார்ட்ல 1 மினிட் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க சிஸ்து இருக்கு. அதுக்கப்புறமா கீழ வந்துட்டு இங்க மேல போயிட்டான். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெய்ட்டா கண்டிப்பா சொல்றேன் 100% எஸ்எல். இப்ப இதுவே இப்படி பண்ணா எஸ்எல் இடிக்காதா? பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. பட் ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ப்ராபபிலிட்டி இங்க சுத்தமா கிடையாது. இத கம்பேர் பண்ணும்போது. அதனால இத பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ப்ராபபிலிட்டி இருக்கணும். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா, ஒரு 6 ட்ரேடாவது கரெக்ட்டா போணும்னா, நீங்க இத யூஸ் பண்ணுங்க. ஒரு கரெக்ட்டான லெவல்ல யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஜியோட சார்ட் நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜியோட சார்ட்ல சிஆர்டிய ஜஸ்ட் நம்ம வி வில் கனெக்ட் ஹியர். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. இங்க 1 ஹவரோட ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கு. பிளஸ் 1 ஹவரோட ஹைய மட்டும் ஸ்வீப் பண்ணல. அந்த ஹைய ஸ்வீப் பண்ண இடத்திலேயே நம்மளுக்கு வந்து இங்க என்ன இருக்கு? ஒரு சிஆர்டியும் இருக்கு. தெரியுதா? 1 ஹவரோட ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கு கீ லெவல். அந்த ஏரியாலயே நம்மளுக்கு இங்க நான் கலர மட்டும் மாத்திக்கிறேன். கொஞ்சம் விசிபிளா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 1 ஹவரோட ஹை ஸ்வீப் பண்ண ஒரு ஏரியாலயே அங்கேயே சிஆர்டியும் இருக்கு. அப்ப வரப்போற 3 கேண்டில்ல தான் நம்ம செல் பார்க்கணும். ஸோ 1 ஹவர்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? 5 மினிட்ஸ் தான். ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த 1 ஹவரோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, நல்லா பாருங்க. 1 ஹவரோட ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த ஹைய ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி சீரிஸ் ஆஃப் பையிங் கேண்டில் ஸ்டார்ட் ஆன இடம் எது? இங்க தானே. இந்த 1 ஹவரோட ஹைய இங்க தானே பையிங் ஸ்டார்ட் ஆயி ஸ்வீப் பண்ணுச்சு. செல்க்கு அப்புறம் பையிங் இங்க தான் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, இத தான் ஓப்பனிங் பிரைஸா மார்க் பண்ணணும். சப்போஸ் இந்த 1 ஹவரோட ஹைய இங்க ஸ்வீப் பண்ணாம இந்த கேண்டில் இப்படி ஸ்வீப் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைய. அப்ப நான் இத எடுத்திருக்க மாட்டேன். இத தான் எடுத்திருப்பேன். பைக்கு அப்புறம் இங்க தானே செல்லிங் நடந்திருக்கு. பட் இங்க ஹை கிரியேட் பண்ணல. ஸோ அந்த சினாரியோஸ்ல இங்க வச்சிருக்கோம். கரெக்ட்டா? இந்த ஹை ஸ்வீப் பண்ணோனே. ஒன்ஸ் க்ளோஷர் வச்சதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனோனே, இந்த ஓப்பனிங் பிரைஸ்ல தான் நீங்க என்ட்ரி போட போறீங்க. அதுக்கப்புறமா டார்கெட் வந்து 1 to 2 ஹவர் அந்த மாரி டார்கெட் பண்ண போறீங்க. 1 to 2 ஹவரா டார்கெட் பண்ண போறீங்க. இப்ப நம்ம ஸ்டைல்ல அங்க என்ன பண்ணியிருப்போம் எல்லாருமே? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு வருவான். சம்டைம்ஸ் வரமாட்டான். நெக்ஸ்ட் வீடியோ நான் வீக்கெண்ட்ல அப்லோட் பண்றேன். வேற ஒரு நியூ டாபிக்கோட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஸோ தட் வீடியோ வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா பார்க்குறீங்கன்னு தெரியும். எனக்கும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வீக்கெண்ட்ல பார்க்கலாம்.